ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ஆக்னேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ரூட்டிங்னா என்ன, ஃபோனை ரூட் பண்ணுறதுனா என்ன. நிறைய பேர் வந்து கேட்பாங்க, ரூட்டிங் பண்ணி தரீங்களா இருக்குது மொபைல், ரூட்டிங்னா என்னாச்சு, எதுக்காக ரூட்டிங் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும். நான் மொபைல் யூஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் இந்த ரூட்டிங்ன்ற வேர்டு நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் ரூட்டிங்னா நான் என்னன்னு தெரியவே தெரியாது, பார்த்ததும் இல்லை அப்படின்னு நிறைய பேருக்கு யோசனையாக இருக்கும். இந்த ரூட்டிங்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். அதாவது ரூட்டிங்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா சூப்பர் யூசர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சூப்பர் யூசர் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் எல்லா ஆக்சஸுமே யூஸ் பண்ண முடியாது. கரெக்டாக நீங்கள் ஒரு ஃபைலை யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, உங்களால் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. நார்மலாக அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் ஃபியூச்சர்ஸ் மட்டும் தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். இந்த ரூட்டிங் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஃபோனை வந்து நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உங்களுக்கு ஒன்று கிடையவே கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் பேக்கப் பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணுவீங்க, உங்களோட கேலரி, அதாவது ஃபோட்டோஸை வந்து பேக்கப் பண்ணிக்கலாம், வீடியோஸை வந்து பேக்கப் பண்ணிக்கலாம். மொபைலில் இருக்க இதை மட்டும் தான் நீங்கள் பேக்கப் பண்ண முடியும். இந்த ஆப் செட்டிங்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ வாட்ஸ்அப் வச்சுருக்கீங்க, இல்லை ஏதோ ஒரு ஆப் வச்சுருக்கீங்க, அந்த ஆப்போட டேட்டாவும் சேர்த்து வந்து நான் பேக்கப் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அது முடியாத காரியமாக இருக்கும். அதாவது நார்மலாக நீங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுறதுல. ஆனால் இந்த ரூட்டிங்கில் வந்து அந்த மாதிரிலாம் இருக்காது. நீங்கள் வந்து ஃபைல் எக்ஸ்ப்ளோர் யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நம்ம ரூட்டிங் ஆக்சிஸ் வந்து கொடுத்துருக்கோம். அதாவது என்னென்னா எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுமே இல்லாமல் ஃபோனை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க, ரூட்டிங் சொல்லுவாங்க. இந்த ரூட்டிங் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு தனியாக சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணுவோம். எம்ஐயாக இருக்கட்டும், எதுவாக வேணாலும் இருக்கட்டும், எந்த ஃபோன் வேணாலும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ரூட்டிங் வந்து பண்ணலாம். ஆனால் இந்த ரூட்டிங் பண்ணும்போது என்ன ஆகுனா, ஃபோன் டெட் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ஹை. எதுக்காக அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் தப்பான கஸ்டமரை வந்து உள்ளே லோட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா ஃபோன் வந்து டெட் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் சர்வீஸ் சென்டருக்கு தான் கொண்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் பண்ணுங்கள், தெரியலனா தயவு செஞ்சு பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ரூட்டிங் பண்ணுறதுனால யூஸ் என்ன இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ரூட்டிங் பண்ணலாமா வேணாமான்னு யோசிங்க. ஸோ ரூட்டிங் பண்ணுறதுனால என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். ரூட்டிங் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மெமரி சைஸ் வந்து அதிகமாகும். ஏன்னா மெமரி சைஸ் அதிகமாகும். எனக்கு கொடுத்துருக்கிறது 32 GB தான், அதில் 35 ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. அதாவது என்னென்னா, இப்போ நம்ம ஒரு ஃபோன் வாங்குகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான அப்ளிகேஷன் மட்டும் இருக்காது, அதில் தேவையில்லாத அப்ளிகேஷனும் இருக்கும். சில அப்ளிகேஷன்லாம் நம்ம யூஸே பண்ண மாட்டோம், டிஃபால்ட்டாகவே அது வந்து நம்மளோட ஃபோனில் இருக்கும். அந்த ஆப்ஸை நீங்கள் டெலீட் பண்ணவோ இல்லை அன்இன்ஸ்டால் பண்ணவோ ட்ரை பண்ணிங்கன்னா முடியாத காரியமாக இருக்கும். ஏன்னா அதில் வந்து செட்டிங்ஸ்லேயே டிஃபால்ட்டாக அந்த ஆப்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அன்இன்ஸ்டாலே பண்ண முடியாத மாதிரி. ஆனால் இந்த ரூட்டிங் ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணலாம். ஸோ அதை அன்இன்ஸ்டால் பண்ணாலே உங்களுக்கு 5 GB கிட்ட இடம் காலியாக இருக்கும். ஸோ ஸ்பேசஸ் வந்து அதிகமாக இருக்கும், நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். ரேமே அதேமாதிரி ஃபுல் ஆக்சஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எந்தெந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணிக்கலாம், எதை இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் தான் சூப்பர் யூசர்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களால் எல்லா ஆக்சஸுமே பண்ண முடியும், இதை பண்ண முடியாது அப்படின்னு கிடையவே கிடையாது. எல்லாத்தையுமே உங்களால் கண்ட்ரோலுக்கு எடுத்துக்க முடியும். அதே சமயத்தில் நம்ம டிஸ்அட்வான்டேஜும் பார்க்கணும். டிஸ்அட்வான்டேஜ்னா என்ன அப்படின்னா, உங்களால் பேங்கிங் ஆப்ஸ் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இப்போ வரத்தில் ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பேங்கிங் ஆப்ஸில் எந்த ஒரு செக்யூரிட்டியுமே கொடுக்காம இருந்தாங்க. ஆனால் இப்போ கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ கூகுள் பே, ஃபோன்பே இல்லை உங்களோட பேங்க் சர்வர்லேருந்து ஏதோ ஒரு ஆப் யூஸ் பண்ணிங்கன்னா அது என்ன பண்ணால் உங்கள் ஃபோனை வந்து தரவாக செக் பண்ணும். செக்யூரிட்டி வந்து இதில் கரெக்டாக இருக்கா, செக்யூரிட்டி பாஸ் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணும். நீங்கள் வேணால் ஓப்போ மொபைல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி அப்படின்னு இருக்கும், அது ஸ்கேன் பண்ணும். ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா உங்களை பேமெண்ட்டுக்குள்ளேயே உள்ளே கூட்டிகிட்டு போகும். அப்படி இல்லை அப்படின்னா உள்ளே போகாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களால் கூகுள் பே, ஃபோன்பே, எந்த ஒரு பேங்க் இல்லை மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஸ் எதுவுமே உங்களால் யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கூகுள் மேப்பும் கொலாப்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஒரு ஓஎஸ் ரெடி பண்ணும் போதே அதை நிறைய செக்அப் பண்ணுவாங்க, அதாவது டெஸ்ட் பண்ணுவாங்க. சாஃப்ட்வேர் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. எந்த ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்ணாலுமே அதை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. கரெக்டாக வந்து ப்ராப்பராக இருக்கா, இதில் எதனா குறைபாடுகள் இருக்கா, சரி பண்ணலாமா, இல்லை பக்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் செக் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஒரு ஓஎஸ் வந்து கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் கஸ்டம் ஓஎஸ் வந்து போடும்போது அதில் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஸோ டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். பேட்டரி வந்து உங்களுக்கு கரெக்டாக நிற்குமா அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா பேட்டரி ரொம்ப எடுக்கும். நம்மளோட ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே கொடுத்துருப்பாங்க. பேட்டரி வந்து இந்த கஸ்டம் தான் எடுக்கணும், இந்த ஆப்ஸ் இவ்வளோ தான் யூஸ் பண்ணணும் பேட்டரி யூசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஒரு லிமிடேஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் நெட் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு ஆப் வந்து பேட்டரியை யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கேமராவை யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஃபோன் ஒரு ஆப்பு இந்த லெவலுக்கு தான் யூஸ் பண்ணணும், அல்ட்ரா லெவலுக்கு யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு சில ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோனில் வந்து சொல்லும், இந்த ஆப்ஸ் வந்து நிறைய செக்யூரிட்டி கேட்குது, இதை வந்து இன்ஸ்டால் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு நம்மளோட ஃபோனே வந்து அதை வந்து இன்ஸ்டால் பண்ண விடாது. ஆனால் இந்த ரூட் ஆக்சஸ்லாம் அந்த மாதிரி இதுவுமே கேட்காது, டேரெக்டாக இன்ஸ்டால் ஆகிடும், எந்த ஒரு செக்யூரிட்டியுமே இருக்காது. அதனால தான் நம்மளோட ஃபோனில் பார்த்தீங்கன்னா கம்பெனி சைட்லேருந்து அவங்க டிஃபால்ட்டாகவே ஒரு ஆன்டிவைரஸும் கொடுத்துருப்பாங்க, நிறைய வந்து ப்ரொசீஜரும் அதில் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஸ் வந்து அதுக்கெலாம் ஓகேவாக இருந்தால் மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ணால் நம்மளோட ஃபோன் வந்து அலோவ் பண்ணும், இல்லை அலோவ் பண்ணாது. ஸோ இதுலேருந்து தெரிஞ்சிருக்கும் ரூட்டிங் வந்து பண்ணலாமா வேணாவா அப்படின்னு. ரூட்டிங் பண்ணுறதுனால என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ வந்து நீங்கள் சாம்சங் யூஸராக இருக்கீங்க, எனக்கு விவோட ஓஎஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த மாடலில் ஓஎஸ் வந்து செம்மையாக இருக்குது, அந்த மாதிரி யூசர் மெனு எனக்கு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதை எடுத்து உங்களோட அந்த ஓஎஸை எடுத்து உங்களோட சாம்சங் மொபைலில் போடுறீங்க பார்த்தீங்களா. ஆனால் அது சாம்சங் மொபைலோட ஓஎஸே கிடையாது, ஆனால் அந்த சாம்சங் மொபைலில் போட்டுக்கலாம். இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க, கஸ்டம் ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லேப்டாப் இல்லை கம்ப்யூட்டர்லாம் கஸ்டமாக பண்ணுவோம் பார்த்தீங்களா, நம்மளுக்கு பிடிச்ச டிசைனில் வந்து பண்ணிப்போம். அதே மாதிரி தான்
ஃபோன் பார்த்தீங்கன்னா சாம்சங் இல்லை ஓப்போ தான் இருக்கும். ஆனால் அதில் இருக்க ஓஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு பிராண்டு மொபைல் தான் இருக்கும். இதுக்கு பேர் தான் கஸ்டம் ஓஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். இதனால் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ வந்து நீங்கள் ரெட்மி யூஸராக இருக்கீங்க, ரெட்மி 5 யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ரெட்மி 5ல பாருங்கள் ஐஆர் சென்சார் வந்து இருக்கும் கரெக்டாக. ஆனால் இதுவே ஒரு ஓப்போவோட ஓஎஸ் எடுத்து நீங்கள் ரெட்மியில் போடும்போது அதில் வந்து ஐஆர் சென்சார் வந்து வராது. அப்போ உங்களால் என்ன பண்ணுவாங்க, ஐஆர் சென்சாரை வந்து யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஹார்ட்வேருக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ஓஎஸ் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க கரெக்டாக. இந்த ரெட்மி மொபைலோட ஓஎஸ் வந்து அந்த மொபைல் ஹார்ட்வேருக்கு ஏற்ற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் மாற்றி ஓஎஸ் போடும்போது நிறைய பிரச்சனைகள் இருக்கும். கொலாப்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பிரிக் ஆகிறதுக்கு வாய்ப்பு, அதாவது ஃபோன் டெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி இருக்காது, அதாவது ஒரு நம்பகத்தன்மையே இருக்காது அப்படின்னு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நிறைய குறைபாடுகள் வந்து இருக்கும், பக்ஸு. ஏன்னா அந்த ஃபோனுக்கு அது சூட்டபுளாக இருக்காது. நம்மளுக்கு எது சூட்டபுளோ அதை கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கு வேறு ஒன்றத்தை கொடுக்கும் போது இதாக இருக்கும். ஏன்னா கஸ்டம் ரோமோஸ் நீங்கள் போட்டு பார்க்கணுன்னு ஆசைப்படனா போட்டு பார்த்துக்கலாம். பட் அதையே நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃபோன் தான் டெட் ஆகும். ஸோ பத்திரமா பார்த்துங்க மொபைலை. உங்கள் மொபைல் ரூட் பண்ணியிருக்கு அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீன் லாக் போட்டிருந்தா கூட பரவாயில்ல, குட்டி பையன் கூட உங்கள் ஃபோனை வந்து ஈஸியாக ஹேக் பண்ணலாம். ஏன்னா அந்த அளவுக்கு செக்யூரிட்டி வந்து இருக்காது. ஸோ ரொம்ப ஈஸியாகவே ஹேக் பண்ணலாம். ஒரு சின்ன லிங்க்கை வச்சே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக உங்களோட கேமரா, மெயின் கேமரா வரைக்கும் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ நார்மல் நம்ம வந்து இந்த எஃப்இலாம் ஹேக் பண்ணுவோம் பார்த்தீங்களா, லிங்க்கு சென்ட் பண்ணி அதில் லாகின் பண்ணி வைப்போம் பார்த்தீங்கன்னா, அந்த மெத்தடு கூட பார்த்தீங்கன்னா அப்படியே ஒர்க் ஆகும். ஏன்னா அந்த மொபைல்லலாம் இப்போ நம்ம நார்மல் யூஸர்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, நார்மல் மொபைலில் யூஸ் பண்ணும்போது நீங்கள் அந்த மாதிரி லிங்க் அனுப்பும்போது நம்மளோட கூகுள் க்ரோமே சொல்லிடும், இது வந்து இந்த லிங்க் வந்து செக்யூர் கிடையாது, இதை வந்து கிளிக் பண்ணாதீங்க, உங்களோட டேட்டா வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அதிலே வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுக்கும். ஆனால் நீங்கள் ரூட் பண்ணிட்டீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே கேட்காது. நார்மல் லிங்கை கிளிக் பண்ணுற மாதிரி உள்ளே போய்டும், ஆக்சஸ் வந்து எனக்கு கொடுத்துரும். அப்போ நான் வந்து ஈஸியாக வந்து உங்களை வந்து எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ரூட்டிங் வந்து பண்ணக்கூடாது. ரூட்டிங் பண்ணுறதா இருந்தால் செகண்ட் மொபைல் இருக்குல்ல, நான் சும்மா கேம்ஸுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன், என்னோட பர்சனல் டேட்டா எதுவும் இருக்காது, இல்லை என்னோட பேங்க் டீட்டெயில்ஸ் எதுவுமே இருக்காது, நான் சும்மா கேமுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறேன், செகண்டரி மொபைல் அப்படின்னு இருக்குல்ல, அதில் வேணால் ட்ரை பண்ணி யூஸ் பண்ணுறதா இருந்தால் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ப்ரைமரியாக யூஸ் பண்ணுறீங்களா, இதில் தான் நான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னோட பர்சனல் டேட்டா எல்லாமே இதில் தான் இருக்குது அப்படின்னு இருக்கிற மொபைல் தயவு செஞ்சு ரூட்டிங் பண்ணாதீங்க. ரூட்டிங் பண்ணிங்கன்னா அப்புறம் எனக்கு தான் கால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறது இருக்கும். டாட்டா.